ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 4வது சங்கீதம் வசனம் 7 மற்றும் 8வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அதிகமான சந்தோஷத்தை தேவன் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கும் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷம் உலக பிரகாரமானதல்ல. It is not connected to material blessing, but this is a divine one. இந்த தெய்வீகமான ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலக வஸ்துக்களை பார்த்து வருகிற சந்தோஷம் அல்ல, இது தேவனுடைய சந்தோஷமாய் இருக்கிறது. நமக்கு ஏதாவது நன்மை நடந்தால் அல்லது சந்தோஷமாய் இருப்பதற்குரிய காரியங்கள் இருந்தால் சந்தோஷமாய் இருக்கலாம். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இன்னும் ஒரு 2 பிரச்சனை இருக்குது, அப்புறம் அதெல்லாம் சரியாயிருச்சுன்னா அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லுகிற அளவிலே தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏசப்பா சொல்றாரு, நான் என்னுடைய சந்தோஷத்தையே உனக்கு கொடுத்துக்கிறேன், அதிக சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த உலகம் எதுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது? கொஞ்சம் திரும்பி பாருங்க, சுத்தி பாருங்க. அவங்க எல்லாம் மெட்டீரியல் பிளஸிங், அதை வைத்து தான் பெருமை பாராட்டுகிறார்கள். ஏசப்பா சொல்றாரு, அந்த சந்தோஷத்தை பார்க்கல நான் உங்களுக்கு அதிகமா சந்தோஷமா வைத்திருக்கிறேன்னு கொடுத்திருக்கிறேன். அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் வைத்தீர். பாருங்க, அவங்க அழிந்து போகிறத வைத்து அவங்க சந்தோஷமா இருக்கிறார்கள். நமக்கு இருதயம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், ஆசைகள், அதை தான் ஏசப்பா சொல்றாரு. நம்முடைய எண்ணத்தில் அந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன், உன்னுடைய விருப்பத்தில் அதை வைத்திருக்கிறேன், உன்னுடைய உணர்வுகளில் அதை வைத்திருக்கிறேன். யாரும் அதை திருடவே முடியாது. பட் டெவில் கேன் ஃபூல் யூ. பிசாசு உங்களை ஏமாற்ற முடியும். நீங்க எப்படி இருக்கிறீங்க அருமையான தேவ பிள்ளைய? துக்கப்படுகிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்திருக்கிற. சந்தோஷமா இருங்க. பிகாஸ் யூ ஹேவ் தி காட்லி ஜாய். தேவனுடைய சந்தோஷம் எது? சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஏசப்பாவிடத்துல அவருடைய சமூகத்துல ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்துல பேரின்பம் இருக்கிறதே. நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏசப்பா உங்களுக்கா எப்பொழுதும் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷமா இருக்கணும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாம திரும்பி பரலோகத்துக்கு போகிறதில்ல, அதை நினைத்து சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுகிறாரே, இரவும் பகல் உன்னை வேலி அடைத்து உன்னை பாதுகாத்து கொள்ளுகிறாரே. இப்படி எல்லாம் நினைத்து சந்தோஷமா இருக்கணும். உனக்குள்ள சந்தோஷத்தை வைத்து இருக்கிறார். நம்ம சந்தோஷமா இருப்போம். அந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனை நாம் மகிழ்ச்சி நிரம்ப உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து ஒவ்வொரு நாளும் அவருக்காய் வாழுவோம். சந்தோஷமாயிருங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை கொடுத்த இயேசு ராஜா நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே பிசாசு செய்கிற தந்திரங்களினாலே நீர் கொடுத்திருக்கிற அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்கவோ உணரவோ இல்லாமல் கடந்து போகிறதை பார்க்கிறோமே. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய இருதயத்திலே நீர் கொடுத்திருக்கிறீரே, அவைகளை உணர்ந்து
உடைய எண்ணத்திலும் உணர்ச்சிகளிலும் ஆசைகளிலும் இயேசு என்னை சந்தோஷத்தினால் நிறைத்திருக்கிறார் என்று அந்த சந்தோஷ மனநிலையோடு என்னுடைய வாழ்விலே முன்னேற உமக்காய் வாழ நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless.